நான் என் அப்பா வீட்ல இருக்கிற வரைக்கும் சுதந்திரமா இருந்தேன். நினைச்ச மாதிரி வாழ்ந்தேன். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கினேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட உங்களை கேட்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது அதிகாரம் இல்லையா? இல்லம்மா, ஒரு தாய் குழந்தைய பாதுகாக்கிறது அதிகாரம் இல்ல, பாசம், கடமை. அது உங்களுக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிகாரம் தான். உங்ககிட்ட பவர் இருக்குன்னு தானே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றீங்க. வான்மதி, உனக்கு ஒரு விஷயம் புரியல. பவருங்கிறது பொறுப்போட சேர்ந்து வராது. நான் தினம் தினம் எத்தனை விஷயத்த டீல் பண்றேன், எத்தனை முடிவுகளை எடுக்கிறேன், எத்தனை கண்ணுக்கு தெரியற தெரியாத எதிரிகளை சமாளிக்கிறேன்னு தெரியுமா? இந்த குடும்பம் இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னா, என் முடிவை ஏத்துக்கிறாங்கன்னா, அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு கடையில ஆரம்பிச்ச பிசினஸ இன்னைக்கு 28 கடையா டெவலப் பண்ணிருக்கேன். அண்ணாமலை குடும்பம்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கற அளவுக்கு பேரை சம்பாதிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு நாள் நைட்ல வந்துடல. ஒவ்வொரு நாளும் இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். அதனாலதான் இந்த குடும்பம் எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருக்கும்னு இவங்க நம்புறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் உழைச்சேன்னு சொல்றீங்க? உங்க அளவுக்கு பவர் இருந்தா நானும் தான் உழைப்பேன். உங்களை விட டபுள் மடங்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி காட்டுவேன். என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல வரலம்மா. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பக்குவமும் அனுபவமும் இருக்கணும்னு சொல்றேன். அத்தை, சமாளிக்காதீங்க. பொறுப்பு கைக்கு வந்துட்டா பக்குவமும் அனுபவமும் தானா வந்துரும். அதுக்கப்புறம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சக்சஸ் பண்ணலாம். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. சரிம்மா, அப்போ ஒன்னு பண்ணலாம். ஒரு நாள் நீ ஏன் பொறுப்புல இருந்து பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ ஏன் முடிவெடுத்து அதை சரி பண்ணு. இந்த குடும்பத்தையும் நீயே பாத்துக்கோ. ஒரு நாள் அப்படி நீ எல்லாத்தையும் சமாளிச்சு நீ சக்சஸ் பண்ணிட்டா நான் டோட்டலா எல்லாத்தையும் உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஆனா நீ தோத்துட்டா? நான் தோக்க மாட்டேன் அத்தை. ஒருவேளை தோத்துட்டா அதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். ஓகேவா?